ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம முருங்கைக்கீரை சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன். இப்போது எப்பவும் வழக்கமாக நம்ம சாம்பார் வைக்கிறதுக்கு தனியாக பருப்பு குக்கரில் வேக வச்சு எடுத்துக்குவோம் இல்லையா. அதுக்கு இந்த ஒரு டம்ளர் பருப்பு 5 பேர் நல்லா தாராளமாக ஊற்றி சாப்பிடலாம். ஸோ இந்த இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் பருப்பு ஃபுல்லாக எடுத்திருக்கேன் கோபுரமாக. அதில் பருப்பு கழுவிட்டு பெருங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, மஞ்சத்தூள், அப்புறம் எல்லாத்தையும் போட்ட பிறகு தண்ணி இதில் ஒரு 2 டம்ளர் தண்ணியும் ஊற்றி நம்ம வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லெண்ணெய் விடுங்க. ஏன்னா அப்போது தான் ரொம்ப பொங்கி வழியாததுக்காக கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நான் மேலே நல்லெண்ணெய் தண்ணி விட்டுட்டு வேக வைக்கிறது எப்போவுமே நல்லது. நான் இதுக்கு முன்னாடி கூட சொல்லியிருக்கேன். அப்புறம் அது பருப்பு தனியாக வேக வச்சு எடுத்துக்கிறீங்க இல்லையா. அதுக்கப்புறம் இந்த சின்ன எலுமிச்சப்பழம் சைஸு புளி நீங்கள் முன்னாடியே பருப்புலாம் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு புளியை கரைச்சி நம்ம ஊற வச்சிடணும். லாஸ்ட்டாக ஃபைனலாக இருக்கும்போது நல்லா அது ஊறி வந்துடும். அதை நம்ம பருப்பு வேக வச்சு எடுத்தோடனே மசிச்சுட்டு அந்த புளியை அதில் போட்டு ரெடியாக கலக்கி வச்சுக்கோங்க. அப்புறம் இப்போ பானலில் என்ன செய்கிறது, அதான் பாத்திரத்தில் நம்ம என்ன செய்யுதுன்னு சொல்லி சொல்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன சமையல் என்ன செய்வீங்களோ அது ஒரு 5 ஸ்பூன் 6 ஸ்பூன் விட்டுட்டு 3 வெங்காயம் பொடியாக அறுத்து வச்சுக்கோங்க. 3 வெங்காயம் அதுக்கு இந்த குவான்டிட்டிக்கு தேவைப்படுது. அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு, சீரகம், உப்பு தேவையான அளவு, மசாலா குழம்புக்கு எந்த மசாலா போடுறோமோ அந்த மசாலா, அப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக முருங்கைக்கீரை போடணும். இப்போது ஃபஸ்ட்டு எண்ணெய் காஞ்ச உடனே வெங்காயம் கடுகு போட்டுட்டு அப்புறம் சீரகம் போட்டுட்டு வெங்காயம் நல்லா வதக்கி எடுத்துட்டு என்ன பண்ணணுன்னா இந்த பருப்பு வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பருப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூள் எவ்வளவோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதி வந்த பிறகு அதுக்கப்புறம் ஃபைனலாக தேவையான அளவு உப்பு 1.5 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கு நீங்கள் எப்படி உப்பு எந்த அளவுக்கு எப்படி தேவைப்படுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அது ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டுட்டு வெங்காயம் வதக்கிட்டு இதில் நம்ம 2 டம்ளர் தண்ணி விட்டு இந்த பருப்பு வேக வச்சு எடுத்துருக்கீங்க இல்லையா, அதில் தனியாக தண்ணி விடாதீங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு எல்லாம் வதக்கி வச்சுருக்கீங்க இல்லையா, அதுக்கப்புறமா அந்த 2 டம்ளர் அதில் தண்ணி விட்டு மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு இந்த பருப்பு எடுத்து நீங்கள் புளி எல்லாம் போட்டு வச்சுருக்கீங்க இல்லையா, அதையும் எடுத்து ஒன்றா போட்டு நல்லா கொதித்து நல்லா வந்த பிறகு மூடி வச்சுருங்க. மிளகா நெடி வராது. மூடி வச்சு கொதி வந்த பிறகு ஃபைனலாக நம்ம இந்த கீரையை நீங்கள் கழுவி வச்சுட்டு போடணும். இன்னொரு தடவை வேணால் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பருப்பு தனியாக இந்த தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, பெருங்காயம், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. புளி தனியாக கரைச்சி வச்சுக்கோங்க. அப்புறம் வானல் வச்சு கடுகு, சீரகம் போட்டுட்டு எண்ணெய் விட்டு நல்லா வதக்கிட்ட பிறகு டம்ளரில் தண்ணி விட்டு நம்ம மிளகாத்தூள் போட்டுட்டு இந்த கரைச்சி வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறீங்க இல்லையா பருப்பு, அதுலேயே புளியை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து அந்த இதில் ஊற்றிடணும். பருப்பில் வேறு தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க. அது எல்லாம் சேர்ந்து நல்லா கொதி வந்த பிறகு ஃபைனலாக இந்த கழுவி ரெடியாக வச்சுருக்கீங்க இல்லையா இந்த முருங்கைக்கீரையை போட்டுடுங்க.
அது போட்டு நல்லா கொதி கொஞ்சம் ஒரு நிமிஷம் நல்லா கொதித்து நல்லா மிங்கிளாகி நல்லா வந்த பிறகு இறக்கிடுங்க. நல்லா சூப்பரான முருங்கைக்கீரை சாம்பார் ரொம்ப உடம்புக்கு நல்லது. குழந்தைங்க தனியாக பொரியல் சாப்பிட மாட்டாங்க இல்லையா? ஸோ இந்த சாம்பார்னால் குழந்தைங்களுக்கு ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. அதனால் இந்த முருங்கைக்கீரை சாரெல்லாம் அந்த சாம்பாரில் இறங்கும் இல்லையா? அந்த மாதிரி கொடுத்து குழந்தைங்களுக்கு சாப்பிட வைங்க. தனியாக ஏன்னா மோஸ்ட் ஆஃப் குழந்தைங்க தனியாக கீரை சாப்பிட மாட்டாங்க. ஸோ இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் என்னோடய சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ வெரி மச்.